டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கான பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலிகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கவியரசன் தற்போது இணைப்பில் இணைகிறார். கவியரசன், பாகிஸ்தான் தூதரகத்திற்கான வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது, திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. வேலிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன. இது குறித்து விரிவான விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நேற்று பிரதமர் தலைமையில பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதுல 5 முக்கியமான முடிவுகளை எடுத்தாங்க. பாகிஸ்தான் தூதரகத்தை பொறுத்த வரைக்கும் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. டார்க் விசா கீழே பாகிஸ்தானியர்கள் இனி இந்தியாவுக்கு பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல ஏற்கனவே அந்த விசாவில் இங்க இருக்கிறவங்க 48 மணி நேரத்துக்குள்ள வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு முடிவு. அடுத்ததாக டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துல உள்ள பாதுகாப்பு, ராணுவம், கடற்படை, அப்புறம் விமான ஆலோசகர்கள் 1 வாரத்துக்குள்ள இந்தியாவிலிருந்து வெளியேறணும். அதே போல இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல இருந்து நாங்களும் பாதுகாப்பு, கடற்படை, விமான ஆலோசகர்களை திரும்ப பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல மே 1ஆம் தேதிக்குள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கிற அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 55லிருந்து 30ஆக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் இவை. அதன் தொடர்ச்சியாக டெல்லி சாணக்கியபுரி பகுதியில பாகிஸ்தான் தூதரகம் இருக்கு. பொதுவாக அயல்நாட்டு தூதரகம் நம்ம நாட்டுல இருக்கும்போது அந்த தூதரகத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு வழங்குறது ஒவ்வொரு நாட்டுடைய கடமை. அதைத்தான் இந்தியாவும் அனைத்து தூதரகங்களுக்கும் இதுவரை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறதுனால டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துக்கு பாதுகாப்பு வழங்குறத இந்தியா நிறுத்தி இருக்குது. அங்க இருந்த பேரிகேட்ஸ் எல்லாம் அகற்றி இருக்கிறாங்க. காவலர்கள் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நாம நேரடியில பார்த்துட்டு இருக்கிறோம் ரம்யா. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு தற்பொழுது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.